Hi friends, welcome to prakalaya embroidery. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய scallop aariwork blouse டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி எல்லாம் டிசைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கற ஐடியாஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்லீவ் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ scallop டிசைன் வந்து நம்ம மேக் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு சின்ன கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு அந்த ஸ்லீவுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலே வச்சு நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றா. அப்போ நம்மளுக்கு சைஸஸ் சேஞ்ச் ஆகுது, சேம் சைஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜரியில் வந்து அவுட்லைன் 3 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஜரி வந்து நான் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக குட்டி குட்டியாக நான் கொடுத்துட்டு வரேன். அந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எட்ஜுக்கிட்ட வந்ததுமே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீடில் திருப்பி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வந்துடும். ஒரு சின்ன லாக் கொடுத்து திருப்பும்போது அதே மாதிரி நான் 3 லைன்ஸ் வந்து ஜரியில் கொடுத்துக்கிறேன். ஒரே சேம் சைஸில் கொடுத்துட்டு வரேன். அந்த சைட்லேருந்து மறுபடியும் திருப்பிட்டு கேப் இல்லாமல் கொடுத்துக்கிறேன் 3 லைன்ஸும். இப்போது அந்த எட்ஜு கிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ் மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா நான் நீடை திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கேப் தெரியாது. 3 லைன்ஸுமே வந்து நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கும், ஷேப்பும் மாறாது. அதனால் நான் போட்டிருக்கிறது எல்லாமே சேம் சைஸ் தான் இருக்குது. நான் கேமரா ஒரு சைடாக வச்சுருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் லாங்காக இருக்க மாதிரி தெரியுது வீடியோவில். பாருங்கள், இப்போ ஜரியில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சுகர் பீடு வந்து அதுக்கு மேலேயே ஒட்டின மாதிரி கொடுத்துக்கிறேன். 2 சுகர் பீடாக கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த எஜ்ஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் 2 சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் மட்டும் கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பி பேக்கில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீடில் அதுக்கப்புறமா நான் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஷேப் மாறாது, எட்ஜஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக கிடைக்கும். இது ஃபுல்லாக அப்படியே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இதில் எப்படி பார்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துகிட்டு இந்த 3 அரும்பு மாதிரி கொடுக்க போகிறேன். 3 அரும்பு மாதிரி கொடுக்க போகிறேன். சென்டரில் ஒன்று, 2 சைடும் லெஃப்ட் ரைட்டு 2 சைடும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் 2 mm பீடு வச்சு நான் என் நாட் கொடுத்துக்கிறேன். இப்போது 2 சைடும் என்ன பண்ணுறேன்னா ஒரு சீக்வென்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடும் லெஃப்ட் ரைட்டும் ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துக்கிறப்ப அது நகராது, நீட்டாக நிற்கும். பாருங்கள், ஒரு செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 பக்கமும் அரும்பு டிசைன் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து 2 சைடும் அரும்பு மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபுல்லாக இதுக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தது இப்போ நான் வந்து புட்டாஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். புட்டாஸ் வந்து நான் 6 புட்டாஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கு. எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டோன்ஸ் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். திலகம் ஷேப்பில் ஒன்று, ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று. அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட்டில் கொடுத்துக்கிறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோனோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போய் ஷார்ப்பாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சுகர் பீட் கொடுத்து. இப்போது அந்த கிளாஸ் மார்க்கிங் பெனில் வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளாக இருக்கிற ஸ்டோனுக்கு கீழே 7 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் அரும்பு டிசைன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதே அரும்பு மாதிரி நான் ஒவ்வொரு பீடாக 2 பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச்சு ரைட்டில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து அந்த பீடு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இதே மாதிரி நான் 7 கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்டோனை சுற்றியும் 7 பீட்ஸ் இருக்க மாதிரி 7 அரும்பு இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஒரு லைன் முடிச்சக்கப்புறம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துகிட்டு அதில் இன்னொரு அரும்பு வர மாதிரி அந்த சென்டரில் கொடுத்துட்டு வரேன்.
அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பீடு கொடுத்தோடனே ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் நாட் போடுறேன். அப்போ அது நகராது, நல்லா ஸ்டிஃப் பண்ணிக்கும். இதே மாதிரி நான் 6 புட்டாஸும் நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 சைடும் வந்து நான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னும் நெருக்கமாக புட்டாஸ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து 6 புட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் டிசைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நெக் டிசைனு அதே மாதிரி தான் சேம். நெக் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேம் அந்த கார்ட்போர்டில் டிசைன் பண்ணி வச்சுருக்க ஆஃப் சர்க்கிளில் அதை வச்சு நான் ஃபுல்லாக கிளாஸ் மார்க்கிங் பெனில் மார்க் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் 3 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு சைஸ் சேஞ்ச் ஆகாது, சேம் சைஸ்லேயே கிடைக்கும். நமக்கு ஈஸி மெத்தட் கூட. த்ரீ லைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கேப் இல்லாமல். அடுத்தது சுகர் பீடு வச்சு ஒரு லைன் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். 2 சுகர் பீடாக கொடுத்துட்டு வரேன். அந்த எட்ஜு வரும்போது மட்டும் ஒரு சுகர் பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு செயின் கொடுத்து அதுக்கப்புறம் லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீடு ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எட்ஜஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாக கிடைக்கும். இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். அடுத்தது ஸ்லீவில் கொடுத்த மாதிரி இதில் அந்த வீட் பீடும் சுகர் பீடும் வச்சு நான் 3 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே ஸ்டார்டிங்கில் வந்து 1/2 மட்டும் நான் டிசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆஃப் வந்து டிசைன் பண்ணல, ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதாகிடும். அதனால் 1/2 மட்டும் பண்ணிவிட்டு அடுத்தது வரதெல்லாம் ஃபுல்லாக பண்ண போகிறேன் ரவுண்டாக. ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி 3 அரும்பு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டேன். சென்டரில் வந்து 2 mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்னாட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அந்த சீக்வன்ஸும் ஒரு அரும்பு டிசைனும் நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த மேலே இருக்கிற இது மட்டும் 1/2 மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ சீக்வன்ஸும் 4 சுகர் பீடு கொடுத்து 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவில் பார்த்த அதே டிசைன் தான். இதுக்கப்புறம் 3 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து அரும்பு மாதிரி 2 சைடும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ புட்டாஸ் அதே மாதிரி தான் சேம். நான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்து நான் திலகம் ஷேப்பில் கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜஸில் மட்டும் 2 mm பீடு கொடுத்துக்கிறேன். அது ஒரு ஷேப் நமக்கு அழகாக தெரியும், அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த அரும்புக்கு வந்து ஒரு 3 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து நான் அரும்பு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக பண்ண வரலன்னா நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே கூட கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு சென்டரில் 5 mm பீடும் சுகர் பீடும் கொடுத்து அதை விட கொஞ்சம் பிக் சைஸ் பீடு அதை கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அதை சுற்றியும் நான் புட்டாஸ் எங்கெங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம பிரகாலி embroidery சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் ஐடியாஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.